இஸ்லாம் என்ற நேர்வழி அறியாதவர்களுடைய உள்ளத்திலே வந்தது, நெருக்கடியில் இருந்த உள்ளம் விசாலமானது. இஸ்லாம் யாருடைய உள்ளத்தில் நுழைகிறதோ அவர்களுடைய உள்ளம் விசாலமாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மையுரிதில்லாஹு, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, ஐயஹ்தியஹு, அவருக்கு நேர்வழியை தருவான், யஷ்ரஹ் சத்ரஹு பில் இஸ்லாம், இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விசாலமாக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், அஃபமன் ஷரஹ அல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம், யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமை கொண்டு அவர்களுடைய சத்ரை கல்பை விசாலமாக்குகிறானோ, ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹ், அவர் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தில் இருப்பவர். இப்போ இஸ்லாம் யாருடைய உள்ளத்தில் நுழைகிறதோ அவர்களுடைய உள்ளம் விசாலமாகும். உலகத்தில் இஸ்லாமின் மூலமாக விசாலமானவருக்கு எது இருந்தாலும் அது நெருக்கடியாக இருக்காது. யாருடைய உள்ளத்தில் ஈமான் இஸ்லாம் முழுமையாக நுழையவில்லையோ அவர்களுடைய உள்ளம் எப்போதும் நெருக்கடியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும். உதாரணமாக நாம் பார்க்கலாம், ஆசியா. யார் ஆசியா? இம்ரஅத் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி. அவர்களுக்கு உலக வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. ஒரு பெரிய அரசவையில் வாழக்கூடிய வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு அரசருக்கு மனைவியாக கிடைக்க வாழக்கூடிய வாய்ப்பு. எங்கு பார்த்தாலும் வேலையாட்கள், உலகத்துடைய செல்வமெல்லாம் அவர்களுக்கு குவிந்திருந்தது. ஆனால் அவர்களுடைய கல்பில் அப்போது இஸ்லாம் இல்லை. எப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பால் அவர்கள் இஸ்லாமை ஏற்றார்களோ அவர்களுடைய கல்வி விசாலமானது. இருக்கின்ற எல்லாம் அவர்களுக்கு நெருக்கடியானது. ஃபிர்அவுன் நெருக்கடியானான், செல்வம் நெருக்கடியானது, வசதியான வாய்ப்புகள் நெருக்கடியானது. ஆனால் அவர்களுடைய கல்வி எப்போதும் மகிழ்ச்சியிலேயே இருந்தது. அதை அவர்களுடைய மரண நேரத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஃபிர்அவுன் அவர்களை கொலை செய்யுமாறு ஏவுகிறான். அவர்களுடைய காவலாளிகள் அவர்கள் மேலே பாறையை போட போகிறார்கள். அவர்களுடைய கல்வி விசாலமாக இருக்கிறது. அந்த கல்வி கேட்கிறது அல்லாஹ்விடத்தில், ரப்பி பினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையை விட்டு என்னை ஃபிர்அவுன் துரத்தி விட்டான், எனக்கு தெரிகிறது நான் மரணமாக போகிறேன் என்று. நான் உன்னிடத்தில் கேட்பதெல்லாம், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தா. ரப்பி பினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், ஃபிர்அவுனுடைய அமலில் இருந்து, அவருடைய கூட்டத்தார்களுடைய அந்த செயல் அநீதத்தில் இருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை பாதுகாத்தான்? ஆசியா அவர்களை பாதுகாத்தான். அவர்களுடைய நெருக்கடியை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விசாலப்படுத்தினான். இந்த இஸ்லாமை கொண்டு உலகத்திலும் அருமையிலும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். இந்த ஈமானை, இந்த இஸ்லாமை அவர்களுடைய கல்பில் அது கிடைத்தவுடன் அது விசாலமானது. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே, இந்த ஈமானை கொண்டு, இந்த இஸ்லாமை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய கல்பை விசாலப்படுத்தவில்லையா? இவ்வளவு நெருக்கடிகள் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்கினாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் நிம்மதி அளித்தது அவர்களுடைய ஈமான், இஸ்லாம். மூன்றாவது, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கும் போதும் செல்வந்தவர் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தான். அல்லாஹ்வுடைய அருளால் அவர்களை திருமணம் முடித்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய வாழ்வில் செல்வம் வந்தது. அந்த செல்வமும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களை விட்டு சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மதீனாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு கனிமத்துடைய பொருட்கள் எல்லாம் வந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. மேலே பார்த்தோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வந்தவனாக ஆக்கினான் என்பது செல்வத்தில் அல்ல, கல்பில். கல்பில் செல்வந்தவனாக வாழ்வது எப்படி? எது தனக்கு இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடைவது. இந்த தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்களுடைய உலக வாழ்க்கை விசாலமாக இருக்கும். இந்த தன்மை யாரிடத்தில் இல்லையோ அவர்களுக்கு கோடி கிடைத்தாலும் 10 கோடி 20 கோடின்னு போயிட்டே தான் இருப்பார். அவருடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும். எதிலும் அவர் திருப்தி அடைய மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த செல்வம் கீனன் நஃப்ஸ், நஃப்ஸுடைய செல்வம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எம்மை போன்று வீட்டில் நுழைவார்கள். கேட்பார்கள், ஹல் இந்தக்கும் ஷை, ஏதாவது இருக்கிறதா? என்ன இருக்கிறதா சாப்பிடுவதற்கு? மனைவிமார்கள் சொல்லுவார்கள், வல்லாஹி எங்களிடத்தில் எதுவும் இல்லை, தண்ணீரையும் பேரித்தம்பழத்தையும் தவிர. சில நாட்கள் அதுவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபஇதன் அன ஸாயிம், நான் நோன்பாளி. நஃபிலான நோன்புகளை
காலை நேரத்தில் கூட நியத்து வைக்கலாம், சஹரிலிருந்து அதுவரை சாப்பிடவில்லை என்றால். காலையில் சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நோன்பாளி. ஏன் நோன்பாளி? உணவில்லை என்ற காரணத்தால். அகல் போர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக சஹாபாக்கள் சோதனையில் ஆட்பட்டு நடந்த ஒரு போர். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வயிற்றை பாருங்கள், பசியால் ஒரு கல்லை கட்டி வைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள், 2 கல் அதிலே கட்டப்பட்டிருந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறைக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். நம்மை போன்று மெத்தைகளுடைய படுக்கைகள் அல்ல, பேரித்தமல ஓலையுடைய படுக்கைகள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்கிறார்கள். உமர் வருவதை பார்த்தவுடன் அவருடைய முதுகில் அந்த ஓலைகளுடைய அடையாளங்கள் தென்படுகிறது. அதை பார்த்தவுடன் உமர் அழ ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா யுபிக்கிக யா உமர், உன்னை அழ வைத்தது எது உமரே? யா ரசூலல்லாஹ், கைசர் கிஸ்ரா கோட்டைகளில் வாழக்கூடிய அரசர்களை பற்றி செவியேற்றிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலையில் வாழும் பொழுது எங்களுடைய அரசர் நீங்கள், உங்களுடைய நிலைமையை பார்க்கும் போது எங்களுக்கு கண் கலங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা, உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை? ஹீனன் நஃப்ஸ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவும் கிடையாது, ஆனால் கல்பு விசாலமாக இருந்தது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அருள். எது இழந்தாலும் எது இழக்கவில்லை என்றாலும் கல்பு எப்போதும் நிம்மதியோடு வாழும் ஒரு முஃமினுக்கு. அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறைநேசர்கள் யார்? அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கேட்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த நஷ்ரஹ் என்ற வார்த்தை வரக்கூடிய அந்த ஷரஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் விசேஷமாக ஏற்பட்ட சில தன்மைகளை சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு பிளக்கப்பட்டது இந்த பூமியில். 2 முறை பிளக்கப்பட்டது. 3வது முறையில் கருத்து வேறுபாடு உண்டு. முதல் முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதில் ஹலீமா அவர்களுடைய வீட்டில் பால்குடி குழந்தையாக சேர்ந்ததற்கு பிறகு ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக அவர்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய தூதரும் சிறு வயதில் சென்றபோது ஒரு மலையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், குழந்தையாக சிறு வயதுடையவர்களாக. அந்த 2 குழந்தைகள், அந்த ஹலீமாவுடைய குழந்தைகளும் அருகில் இருக்கிறார்கள். அப்போது மலக்குகள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தை பிளந்து கல்பை எடுத்து ஷைத்தானுடைய பகுதியை அகற்றி மீண்டும் உள்ளே வைக்கிறார்கள், ஜம்சம் நீரால் குளிப்பாட்டி. அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்பில் அந்த வெட்டப்பட்ட அந்த கீறப்பட்ட அடையாளங்களை நான் பார்த்தேன் என்று. 2வது முறை மிஅராஜுடைய பயணம் மேற்கொள்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர், இந்த இருவருக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது மலக்குகள் வருகிறார்கள். இந்த 3ல் ஒருவரா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு பிளக்கப்படுகிறது. மீண்டும் ஜம்சமால் குளிப்பாட்டப்பட்டு மீண்டும் வைக்கப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே, உங்களுடைய கல்பை நாம் விசாலமாக்கவில்லையா, திறக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள்.